ஆல், இட்ஸ் விஜே. இன்றைக்கி டே ரொம்ப லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. குட்டி பாக்கு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்து விட்டுட்டேன். இந்த மீன் பேர் டிங்குன்னு வச்சுருக்கோம். இது நான் போனாலே அங்கிட்ட இங்கிட்ட தானே ஆடுது. எதனாலன்னு தெரில. ஒருவேளை நான் அடிக்கடி ஃபுட்டு போடுறதுனாலயா அப்படின்னு தெரில. எனிவே இன்றைக்கி சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. கிளம்பையில் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு போனேன். இது சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ணி, அம்மு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்தது. எனக்கே பெருமையாக இருந்தது ஃபஸ்ட் டைம்லேயே இப்படி வந்திருக்கான்னு. இன்றைக்கி சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி எல்லாமே என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து என்னமோ மேட்டூரோ ஏதோ ஒரு உருளைக்கிழங்குன்னு சொன்னாங்க. இது 1 kg 50 rupees. அண்ட் சின்ன வெங்காயம் வந்து 1 கிலோ 50 ரூபாய். நாங்கள் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம். கேரட் வந்து 20 சொன்னாங்க. பச்சை பட்டாணி 1/4 கிலோ 20 ரூபாய். கேரட்டும் 1/4 கிலோ 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். அண்டு அவரைக்காய் வந்து கூறுத்தட்டு தான் 20 ரூபாய். தேங்காய் 3 காய் 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் புடலங்காய் 20 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய். எல்லாமே கூறுத்தட்டு தான். நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் எல்லாமே 20 ரூபாய். பீட்ரூட்டு 20 ரூபாய். அத்தை வந்து சீனிக்கிழங்கு கேட்டிருந்தாங்க. அது 1 கிலோ 60 ரூபாய். நாங்கள் அரை கிலோ 30 ரூபான்னு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். கேப்சிகமும் 20 rupees. அப்புறம் கொத்தமல்லி மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. பூசணிக்காய் 1 கீத்து 20 ரூபாய். இந்த கீரை பேர் தெரில, அது ஒரு 20 ரூபாய். முட்டைக்கோசு 20 ரூபாய். கடையல் பண்ணலான்னு சொன்னாங்க, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கின காய். ஆனால் இந்த எல்இடி லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது மகாராஜாவில் வாங்கினேன். இன்றைக்கி அம்மு பிரியாணி வாங்கிட்டாங்க, சாப்பிடணும் போல் இருக்குன்னு. எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. ஸோ நான் ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் பப்பாயா சாப்பிட்டேன். அவ்வளோதான்.